கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் ஸ்தோத்திரங்களை வாழ்த்துகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிழ்ச்சியான காலை வேளையிலே ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்துள்ள வார்த்தை 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நீங்கள் கனத்தை பெறும்படியாக, உயர்வை பெறும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வழியை காண்பித்திருக்கிறார். ஒரு வழியை ஆண்டவர் உங்களுக்காக திறந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனவே நீங்கள் ஆண்டவரை கனம் பண்ணுகிறவர்களாக இருக்கும்போது, ஆண்டவருக்கு கனத்தை கொடுக்கிறவர்களாக நீங்கள் இருக்கும்போது, நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை கனம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார். ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆண்டவருக்கு நாம் கனத்தை செலுத்துவது என்றால், ஒருவேளை ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து இயேசப்பா படத்தை பார்த்தோ, அல்லது சிலுவையை பார்த்தோ, அல்லது வேதத்தை பார்த்தோ தொட்டு முத்தம் கொடுப்பதல்ல கனம். அல்லேலூயா. நிறைய பேர் இப்படிதான் என்ன பண்றோம், ஆண்டவருக்கு கனத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதுவல்ல ஆண்டவருக்கு கனத்தை செலுத்துவது என்றால், நம்முடைய துதித்தலினாலும், நம்முடைய துதியினாலும், நம்முடைய செய்கையினாலும் ஆண்டவரை கனப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் பார்க்கும்போது ஒரு பிள்ளைகள் அவர்கள் செய்கிற தீய காரியத்தினால பெற்றோர்கள் எப்படி கனவீனம் அடைகிறார்களோ, அல்லது அவர்கள் செய்கிற நல்ல காரியத்தினால பெற்றோர்கள் எப்படி கனமும் புகழ்ச்சியும் அடைகிறார்களோ, அதே போலதான் நம்மை படைத்த ஆண்டவரும் நமக்கு தகப்பனாய் இருக்கிற பரமபிதாவும் நான் செய்கிற காரியத்தினாலே கனமும் அடைகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நாம் எப்படிப்பட்ட செய்கையை செய்கிறோம் என்று இந்த காலை வேளையிலே நாம் சிந்தித்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தில் பார்க்கும்போது அதே அதிகாரம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதா இருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பா எண்ணினார்கள். அல்லேலூயா. இவர்கள் இந்த வாலிபர்கள் செய்கிற செயலினாலே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மக்கள் என்ன பண்ணவே இல்லை, கொடுக்காமல் போகிறார்கள். அல்லேலூயா. ஒருவேளை நாம் செய்கிற பாவத்தினாலே ஆண்டவர் கனவீனம் அடைகிறார். அது மாத்திரமல்ல, மக்களும் என்ன பண்றாங்க, விசுவாசத்தை விட்டு விலகி போகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை அந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது, இந்த 3வது அதிகாரத்தில் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது சாமுவேல் என்ன செய்கிறார் என்றால், ஏலிக்கு கீழ்ப்படுகிறார், மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறார், ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறார். சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று ஆண்டவருக்குரிய கனத்தை கீழ்ப்படிந்து அவருடைய வாயினாலும் அல்லது அவருடைய செய்கையினாலும் ஆண்டவருக்கு கனத்தை கொடுத்ததினால பெரிய தீர்க்கதரிசியாக அவரை மாற்றுகிறார். அவருக்கு கனத்தை கொடுக்கிறார் ஆண்டவர். அவர் இந்த உயர்வை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நாம் யாரை போல் இருக்கிறோம் என்பதை இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை சாமுவேலை போல ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கீழ்ப்படிந்து நாம் கொடுத்தோமானால், நிச்சயமாகவே சாமுவேலை உயர்த்தின ஆண்டவர், சாமுவேலுக்கு கனத்தை கொடுத்த ஆண்டவர், சாமுவேலுக்கு உயர்வை கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எனவே இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்கிறபடி ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்கள் கொடுங்கள். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார். God bless you.